தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். நம்மள ஒவ்வொருவருக்கும் அழகா இருக்கணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும். நம்மளுடைய முகம் பளபளப்பா இருக்கணும், அழகா இருக்கணும், இந்த மாதிரியான ஆசைகள் இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. இதுக்காக சிலர் பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்ங்கிற வழியை தேடிட்டு இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான ஸ்கின் பராமரிப்பு பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது உண்டு. அதுல ஒண்ணுதான் இந்த டோனர். இந்த டோனர் பத்தின விழிப்புணர்வு இங்க பலருக்கும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நம்ம சருமத்துல இயற்கையாகவே சீபம்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் சுரக்கும். நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்கள் வழி கிருமிகளை போக விடாம செய்யறது தான் இந்த சீபத்தினுடைய வேலை. அது மட்டும் இல்லாம சருமத்துடைய ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கும் இந்த சீபம் உதவியா இருக்கும். இந்த டோனருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சருமத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துவாரங்களை சுருங்க செய்து சருமத்தை இறுக்கமாக்கும். இந்த டோனர் பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த டோனர் சருமத்துடைய pH அளவை சமநிலையா வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்து சருமத்தை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும். முக்கியமா டோனர் சருமத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை முழுமையா நீக்கி சருமத்துக்கு பொலிவும் புத்துணர்ச்சியும் தரும். இப்படிப்பட்ட டோனரை நம்ம வெளியில வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு சில டோனரை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இயற்கை முறையில செய்யக்கூடிய டோனர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு எது சிறந்ததா தெரியுதோ அதை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கலாம். சோ அந்த இயற்கையான டோனர்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் மற்றும் எலுமிச்சை டோனர். இது பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளரிக்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதுல சிறிதளவு எலுமிச்சை சாறையும் கலந்து அது கூட தண்ணி விட்டு நல்லா மிக்சியில போட்டு அடிச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுக்கும் போது தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நீங்க பக்கத்துல எல்லாம் போய் கேட்டீங்கன்னா 25 ரூபாய் 30 ரூபாய்க்கு கிடைக்கும். சோ ஆன்லைன்லயும் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ அந்த பாட்டிலுக்குள்ள ஊத்திட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போது ஸ்ப்ரே பண்ணி உங்களுடைய ஃபேஸை நீங்க ஒரு காட்டன் துணியால தொடச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான வேலை. இந்த வெள்ளரிக்காய் மற்றும் லெமனை நீங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க ஐஸ் கியூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது ஐஸ் ட்ரேல வச்சு நீங்க ஃப்ரீசர் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு ஐஸ் கியூபை எடுத்து ஒரு காட்டன் துணியில வச்சு அதை நீங்க உங்க ஃபேஸ் உங்க கழுத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான வேலை தான். இரண்டாவதா பாத்தீங்கன்னா துளசி மற்றும் புதினா டோனர். துளசி மற்றும் புதினாவை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் அதுல இந்த ஒரு பிடி துளசியையும் புதினாவையும் போட்டு நீங்க ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க. 2 மணி நேரம் கழிச்சு அதை ஒரு பாட்டில்ல வடிகட்டி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்னது மாதிரி நீங்க ஸ்ப்ரே பாட்டில கூட நீங்க அடிச்சு நீங்க காட்டனால தொடச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல நீங்க காட்டன்ல முக்கி நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இது முகப்பரு, கரும்புள்ளிகள் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கும். அது மட்டும் இல்லாம முகமும் பாத்தீங்கன்னா பளபளப்பா மாறிடும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்ல போடுறதுக்குன்னு தனியா இருக்கு, அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இந்த ரோஸ் வாட்டர் டோனர் பாத்தீங்கன்னா நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈரப்பதத்தை தர்றதுக்கும் ஒரு சிறந்த டோனர். இது இயற்கையாகவே நல்ல ஒரு மனம் இருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. சோ இதை நீங்க ஒரு காட்டன்ல முக்கி நீங்க உங்க முகத்துல அப்ளை பண்ணி தொடச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல கற்றாழை ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த ரோஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல காட்டனால அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் டீ டோனர். கிரீன் டீல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவுல இருக்கு. இந்த கிரீன் டீ டோனர் எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க கொதிக்கிற தண்ணீர்ல இந்த கிரீன் டீயை போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அதை இறக்கி ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அது கூட தேன் சேர்த்து உங்க முகம் கழுத்து பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டனால அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா கற்றாழை டோனர். இது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள். சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஜெல்ல மட்டும் நீங்க கட் பண்ணி எடுக்கணும். ஜெல்ல கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஜெல் போகணும். ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றதுனால மேல இருக்கக்கூடிய ஜெல்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா ஊரல் எல்லாம் வரும். அதனாலதான் நல்லா வாஷ் பண்ணிட்டு கையாலேயே மசிஞ்சா போதும். நல்லா மசிஞ்சு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கோங்க. அது கட்டாயம் இல்ல, நீங்க இந்த கற்றாழையே போதும். நீங்க தேவையான அளவு உங்க ஃபேஸ் உங்க கழுத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது சருமத்தை இறுக செய்யறது மட்டும் இல்லாம சருமத்தை மேம்படுத்தி பளபளப்ப கூட்டும். சோ நான் இப்ப சொன்ன டோனர்ஸை பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்து வெளியில கிளம்பும் போதும் திரும்ப வீட்டுக்கு வரும்போதும் இதை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா நீங்க இதுல எந்த டோனரை பயன்படுத்தினாலும் முதல்ல உங்க கையில இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்ல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா தெரிஞ்சா நீங்க அதை பயன்படுத்தாதீங்க. மாற்று டோனரை பயன்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான். என்னதான்
இயற்கையான டோனரா இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி போடுறது நமக்கு நல்லது. சோ எனிவே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.